Hello students, 11th Tamil second midterm கான top most important question already video போட்டிருக்கேன். அதில் இயல் 5 இயல் 6 கான important சொல்லியிருக்கேன். இயல் 4 மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த இயல் 4ஓட important question இந்த வீடியோவில் சொல்கிறேன். செகண்ட் மிட்டம்க்கு உங்களுக்கு அக்டோபர் மந்த் போர்ஷனும் நவம்பர் மந்த் போர்ஷன் தான் வரும். ஸோ இயல் 4 இயல் 5 வரும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு டிசம்பர் மந்த் போர்ஷனும் சேர்த்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். மந்த்லி டெஸ்ட் நடக்கிறவங்களுக்கும் சரி, ஆல் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தமாகவும் கொடுத்துருவாங்க. ஸோ வேணுன்றவங்க இயல் 4, 5 பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இயல் 6 வேணுன்றவங்க அந்த வீடியோவும் பாருங்க. ஸோ இயல் 5, 6க்கான வீடியோ ஆல்ரெடி ஒரு 15 days பேக்கே நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இயல் 4க்கு இந்த வீடியோவில் இயல் 4க்கான இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இலக்கண குறிப்பு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 87ல இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நூல்வெளியில ரெட் கலர்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் லைன்லாம் வருது இல்லையா, ஸோ அதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது தெரிந்து தெளிவோம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த தெரிந்து தெளிவோம்ல உங்களுக்கு நிறுத்தற் குறிகளை பத்தி வியப்பு குறி, வினாக்குறி, கார்புள்ளி இதெல்லாம் ஒரு ரிவைஸ் கொடுத்துக்கோங்க. இது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் 99ல பலவுள் தெரிக 1 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. குருவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராச மாணிக்கனாரின் கூற்று, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2 ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக, இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் கொஸ்டின் இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை, இந்த கொஸ்டின்ஸுமே என்ன சொல்கிறவர்கள் யார், எண்ணுபவர்கள் யார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 5 கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்கு கேட்கிறார். இந்த 4 கொஸ்டின்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க டாப்பரா இருக்கீங்க, சென்டம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கோங்க. குருவினால ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல எது வேணா கேட்க சான்சஸ் இருக்கு. நான் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல டெக்ஸ்ட் புக் வந்து வேற சிலபஸ் இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பப்ளிக்ல வந்ததோ அந்த இம்பார்ட்டன்ட்டும் புதுசா வரக்கூடியது, அதாவது அப்டேட் பண்ணதுல என்ன புதுசா கொஸ்டின்ஸ் ஆட் ஆயிருக்கோ அந்த இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிறுவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக, அது இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக, கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th கொஸ்டின் கல்வியால் நீ அடைந்த சிறப்புகளை 10 வரிகளில் எடுத்துரைக்க, இதுவும் கேட்கறதுக்கு அடிக்கடி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 1, 2, 4 வெரி இம்பார்ட்டன்ட். நெடுவினால யோசிக்கவே யோசிக்காதீங்க, இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு கல்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் படிக்கணும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நண்பன் என்பவன் பிரிக்க முடியாத அங்கமாவான், 2த்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வரும். ஸோ இதுல நீங்க செலக்ட் பண்ணி படிக்கக்கூடாது. இது 2மே படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இயல் 5க்கான நெடுவினா படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த 2ல இருந்து கண்டிப்பா ஒண்ணு வந்துடும் 100%. சரிங்களா? அதே மாதிரி மொழியை ஆள்வோம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது பார்த்துக்கோங்க, இணையான தமிழ் சொற்கள் மொழிபெயர்ப்பு, அதை நல்லா படிச்சுக்கோங்க. கீழே ரிலிஜியன் மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதெல்லாம் படிங்க, அது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இலக்கிய நயம் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா இலக்கிய நயம் கேட்கறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இலக்கிய நயம் கேட்கறதுல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கறாங்க, இதையும் கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கடுத்து எண்ணங்களை எழுத்தாக்குக இம்பார்ட்டன்ட். அடுத்தது விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்கள் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த யூனிட்ல நிற்காதற்கு தகவல கல்வியின் விளைவு என்ன செய்தீர்கள் என்ன செய்வீர்கள், இது உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு, படிச்சுக்கோங்க. அடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம், எஜுகேஷன் கமிட்டி, கல்விக்குழு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு, கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி, ஆன்செஸ்டார் மூதாதையர், வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி, மென்டல் எபிலிட்டி மன ஆற்றல். அதுக்கு அடுத்தது இயல் 4ல உங்களுக்கு திருக்குறள் இருக்கு. இந்த திருக்குறள்ல மனப்பாட குறள் எல்லாமே பார்த்துக்கோங்க. 3வது குறள் மனப்பாட குறள், அதுக்கடுத்தது 7வது குறள், 8வது குறள், 9வது குறள், 10வது குறள், அதுக்கடுத்தது 13, இதெல்லாம் மனப்பாட குறள்ல இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது அணி, பிரிது மொழிதல் அணி, சொற்பொருள் பின் வரு நிலை அணி, உருவக அணி, இந்த 3 அணியில இருந்து ஒரு அணி 100% வரும். அணி நடத்தணுன்றவங்க அணின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஆல்ரெடி குவார்ட்டர்லிக்கு போட்டிருந்தேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி சொல்றீங்க. ஆனா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுக்க மாட்டீங்க. சேனலோட growthக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. வீடியோ போட்டாலும் வந்து நிறைய வியூஸ் போறதே கிடையாது. யாரும் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல போல. எனக்கு புரியல. என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இன்னும் முழுசா பார்த்தீங்கன்னா ஒரு 12 டேஸ் தான் இருக்கு. மழை பெஞ்சாலும் சரி, பெய்யாட்டியும் சரி, நவம்பர் 11 கண்டிப்பா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால தயவு செஞ்சு எக்ஸாம் வந்து நடக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன வேணா தள்ளி வரலாமே ஒழிய கண்டிப்பா நவம்பர்ல நமக்கு செகண்ட் மிட்டம் நடக்கும். தயவு செஞ்சு சீரியஸ்னஸ் தெரிஞ்சு படிக்க பாருங்க. உன் வாழ்க்கை உன் கையில். நீ படிச்சுட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னால மார்க் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ படிக்க முடியாம யாரும் வந்து முட்டாளா இருந்து மார்க் போறது கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் டேலண்ட் இருக்கு. அதை யூஸ் பண்றவங்க தான் மேல வரீங்க. யார் யூஸ் பண்ண போறீங்க, யார் உங்களோட லைஃபை வீணாக்கிக்க போறீங்கன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. திருக்குறள்ல இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. இலக்கண குறிப்பு முதற்கொண்டு எல்லாமே படிங்க. குருவினால இந்த 4 கொஸ்டினுமே வெரி இம்பார்ட்டன்ட். மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவன. படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை? பகைவர் வலிமையற்று இருக்கும் போதே வென்றுவிட வேண்டும். எப்போதும் மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இது எல்லாமே 4மே படிச்சுக்கோங்க. சிறுவினால வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உருவக அணி. ஆல்ரெடி நம்ம அந்த அணி வந்து அந்த அணியிலே படிச்சிடறோம். ஸோ இதை வந்து படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த 3 அணி படிச்சாவே இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இங்க பாருங்க, உருவக அணிக்கு ஆல்ரெடி வந்து ஒரு குறள் கொடுத்து தான் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடம் இருக்கு இல்லையா? இந்த உருவக அணி இங்க நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாவே சிறுவினால நம்ம இந்த கொஸ்டின் நம்ம படிச்ச கதை தான். சரிங்களா? ஸோ அப்ப என்ன படிக்க வேண்டிய இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இலைதாக முள்மரம். இது பாத்தீங்கன்னா இதுவுமே இங்க அணியில கொடுத்துருக்காங்க பாருங்க. இலைதாக முள்மரம், அதாவது பிரிது மொழிதல் அணி இல்லையா? ஸோ இதையும் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா இங்க அப்ப நம்ம என்ன படிக்க வேண்டியிருக்கு? ஆல்ரெடி அணியில அந்த 3 அணியும் படிச்சிட்டோம்னா இந்த தேர்ட் கொஸ்டின் எண்ணியதை அடைதல் எப்போது எளிதாகும்? குறள் கருத்தை விளக்குக. பகை திறம் தெளிதல் குறித்து திருக்குறள் கூறும் கருத்துக்கள். ஸோ 3 4 தான் படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிறுவினா செகண்ட் சிறுவினா அப்படியே வந்து உங்களுக்கு அணியிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அணியை நம்ம படிக்க போறோம். நெடுவினால வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குறட்பாக்கள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே போல செகண்ட் நெடுவினா மருந்து மருத்துவர் மருத்துவம் குறித்து திருக்குறள் தரும் கருத்துக்கள். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 நெடுவினாவும் படிக்கிறது மிக மிக சிறப்பு. இல்ல நான் ஸ்லோ லேர்னரா இருக்கேன், என்னால படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் நெடுவினா வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குறட்பாக்கள் இதை படிக்க பாருங்க. சரிங்களா? அடுத்து 5th இயலுக்கும் 6th இயலுக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், கமெண்ட்லயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணவங்க ப்ளீஸ் 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 ஆன்ட்டிக்காக லைக் பண்ணுங்க பிள்ளைங்களா. எல்லாரும் லைக் பண்ண மறந்துடுறீங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், அதுக்காக டைம் ஒதுக்குறேன், வீடியோ போடலன்னா போடலன்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலன்ற ஒரே ஒரு மன உளைச்சல்ல தான் நான் வந்து லாஸ்ட் எக்ஸாம்ல குவார்டர்லியில வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கே கொடுக்கல. ஆனால் குவார்டர்லிக்கு எல்லா வீடியோவும் ஆல்ரெடி 2 monthsல வந்து பிஃபோராகவே கொடுத்துட்டேன். ஆனால் எக்ஸாம் நெருக்கத்தில் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது ரொம்ப குறைச்சலாக தான் கொடுத்தேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. ஸோ இனிமேல் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இயல் 4ல இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இயல் 5 6 ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கமெண்ட்ல கொடுங்க. அந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.